தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடியை வரவேற்கும் ஆபரேஷன் சிந்தூர் விளம்பரங்கள் குஜராத்தில் கொண்டாட்டம். குஜராத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி ரூபாய் 82,950 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். இதற்காக அங்கு சென்றுள்ள பிரதமர் மோடி வதோதராவில் ரோட் ஷோவில் பங்கேற்றார். சாலையின் இரு பக்கங்களிலும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பிரதமர் மீது பூக்களை தூவி வரவேற்றனர். பிரதமர் மோடியை வரவேற்க வழிநெடுக பிரதமரின் புகைப்படத்துடன் ஆபரேஷன் சிந்தூர் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கட்ச் மாவட்டத்தில் உள்ள புஜ் பகுதிக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு ரூபாய் 53,414 கோடி மதிப்பிலான 33 வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டத்தின் மூலம் குட்ச், ஜாம்நகர், அம்ரேலி, ஜூனாகத், சோம்நாத், அகமதாபாத், மஹிசாகர் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனடைய உள்ளனர். தொடர்ந்து ஹரூட் பகுதியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று ரயில்வே உள்பட பல துறைகளின் ரூபாய் 24,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாளை காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் ரூபாய் 5,536 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,006 கோடியில் கட்டப்பட்ட 22,000 குடியிருப்புகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். காந்தி நகரில் உள்ள யூஎன் மேக்தா இருதயவியல் கல்வி நிறுவனத்தையும் திறந்து வைக்கிறார். நேற்று முளைத்த காளான் விஜயை விமர்சித்த சேகர் பாபு. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதனை விமர்சித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டார். இந்த நிலையில் சென்னையில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு விஜயின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி நிதியை விடுவிக்க கோரி நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மற்ற இயக்கங்களைப் போல சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் அடிப்பதை விட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் அடிக்க திமுக தயாராக இருக்கின்றது. ஏதோ ஒரு நாள் அறிக்கை, ரோட் ஷோ செல்பவர் அல்ல எங்கள் முதல்வர். நாள்தோறும் மக்களோடு மக்களாக பயணிக்கும் முதல்வருக்கு 2026 மகுடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். உதயநிதி அடக்கி பேசணும், ரொம்ப ஆடக்கூடாது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடத்தப்படுகிறது. தஞ்சையில் நடந்த பாரதிய ஜனதா தேசிய கொடி ஊர்வலத்தை ராஜா துவக்கி வைத்தார். இன்னமும் தமிழ்நாட்டில் பாகிஸ்தானுக்கு கூஜா தூக்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்கலன்னா அதை பத்தி கவலைப்படாம டி சிவகுமாரை கூட்டிக்கிட்டு வந்து இங்க கூட்டம் நடத்துறவங்க எல்லாம் சிந்து நதி நீரை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 1960 பாரத நாட்டின் நலனுக்கு விரோதமாகவே எதிராக அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால அது இப்போ ஹோல்டில் இருக்கு. நாம் இனிமே எதுவுமே எப்போவுமே ஒரு பிரச்சனை ஹோல்டில் போட்டாச்சுன்னா அப்புறம் ரீநெகோஷியேட் தானே பண்ணுவோம். சிந்து நதிநீர் தொகுப்புல இந்தியாவுக்கு 20%,
பாகிஸ்தானுக்கு எவ்வளவு 80%. அதனால பாகிஸ்தானுக்கு நல்ல பாடம் கற்பிக்க எல்லா வகையிலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. டெல்லியில இப்ப முதலமைச்சர் கலந்து கொண்டாங்களா சார் அந்த கூட்டம்? அது சில பேர் 3 வருஷம் கழிச்சு தான் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு 3 வருஷமா பாவம் அவருக்கு சரியா புத்தியில படலை, இப்ப புத்தியில பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசும்போது நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில ஹீரோ யாரு? ஆகாஷும் பிரம்மாசும். அந்த ஆகாஷ் பாகிஸ்தானை அதகலப்படுத்தியது. இப்போ ஒரு ஆகாஷ் வந்திருக்காரு அறிவாலயத்தை அதகலப்படுத்த. அதனால ஒன்றும் கவலை இல்லை. உச்ச நீதிமன்றமும் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவங்க விசாரணை முடிக்கிற வரை இடைக்கால தடை. அதை நினைச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி இருக்கிறால் ரொம்ப ஆடப்படாது, கொஞ்சம் அடக்கி பேசுங்க, இல்லைன்னா வேலை கொடுக்க வேண்டியது. கல்வி நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. எங்க கொடுக்கல? திராவிட முன்னேற்ற கழகம்னாலே பொய், புரட்டு, உருட்டு, இதுதான். அதாவது பித்தலாட்டத்துக்கு பேர் போனது திமுக. நீங்க 20 ஹெட்ஸ்ல மத்திய அரசாங்கம் அந்த 20 ஹெட்ஸ்ல 1 பிஎம் ஸ்ரீ திட்டம். நீங்க சிவதாஸ் மீனா அவர்கள் முதன்மை செயலாளராக இருந்த பொழுது அவர் ரிட்டர்ன்ல கமிட் பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்தை ஊடக நண்பர்கள் கொஞ்சம் நீங்க இன்னைக்கு சாயந்தரம் இந்த விவாதத்துல கொஞ்சம் இதை சேர்த்துக்கணும்னு கேட்கிறேன்னா, அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கைண்ட்லி ரிலீஸ் தி 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கை நீட்டி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா கல்விக்கான நிதி நிறுத்தப்படவில்லை. 20 ஹெட்ஸ்ல 19 ஹெட்ஸுக்கானது வந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு ஹெட்டுக்கான கண்டிஷன்ஸை நீங்க பூர்த்தி பண்ணல. அதனால அதை வச்சுக்கிட்டு முதலமைச்சரே போய் பேசுறது மன்றத்துல. அதுவும் நீங்க நேற்று பாத்தீங்கன்னா அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல. ஏதோ 7 நிமிஷம் பேசிட்டார் தமிழ்லங்கிறாங்க. அது சரி, அவர் சொல்றாரு தென்னிந்திய நதிகளை இணைப்பதற்கான திட்டத்துக்கு சென்டர் நிதி கொடுக்கணும், அதுல ஆங்கிலத்துல பேர் வைக்கணும். எதுக்காக? இன்னமும் 1944 தான் உங்க மூல கட்சி திராவிட கழகம் மாநாட்டில் போட்டீங்க, வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ஆளணும். இன்னமும் வெக்கம் கெட்ட ஆங்கிலத்துக்கு எதுக்காக குடிப்பிடிக்கிறீங்க? அதனால தயவு பண்ணி இந்த மொழி பிரச்சனை எல்லாம் கிளப்பி பூர்த்திக்கிட்டு இருக்க வேண்டாம். இண்டி கூட்டணியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது சொல்கிறார் செல்வ பெருந்தகை. திருச்சி புத்தூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட நடிகர் சிவாஜியின் சிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இண்டி கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என சொன்னார். 3 ஆண்டுகளா தாக்குதல் நடத்துறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசு மேல. ஆனா இந்த நிதி ஆண்டுல தான் தொடர்ந்து முழுவதுமா புறக்கணிக்கிறது. எங்களுக்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கொடுக்கணும். 2350 கோடி ஏன் கொடுக்கல? என்ன சொன்னாங்க? மும்மொழி கொள்கையை, புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொடுப்போம். இது எவ்வளவு பெரிய சர்வதிகாரம்! இது எங்கள் குழந்தைகள் என்ன படிக்கணுன்றத எங்கள் குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் தீர்மானிப்பாங்க. அவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கணும்னா நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல, ஹிந்தி படிக்கணும்னா நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் படிக்க போகிறதில்ல. ஆனால் நீ இம்போஸ் பண்ணாதீங்க, திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். உடனே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை கொடுக்க மாட்டேன்னு அராஜகம் இல்லை, இது சர்வதிகாரம் இல்லை, சர்வதிகார ஆட்சியாக நடக்குது. இது ஜனநாயக நாடு தானே இந்தியா, குடியரசு தானே இந்தியா, ஏன் மறுக்கிறீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்குது. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மீதும் அரசு மீதும் துறைகள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்துகின்றன. உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. ஜனநாயக நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு உள்ள கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளான உரிமைகள், மாநில சுயாட்சி, இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம். நீங்கள் எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்தை நாடி தான் நீதியை பெறணும் அப்படின்னா எதுக்கு ஒன்றிய அரசு? ஒரு ஒன்றிய அரசு எல்லோரையும் அரவணைத்து எல்லா மாநிலங்களும் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சி நடத்தணும். எல்லாத்துக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடணும்னா அப்போ ஒன்றிய அரசு ஜனநாயகமாக இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. அதனால் இதுக்கெல்லாம் தீர்ப்பு 2026
பாஜகவுக்கு இவ்வளவு நாளாக மறைமுகமாக உறவு வைத்திருந்த, இப்பொழுது நேரடியாக உறவு வைத்திருக்க அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் விளையாடாதீர்கள், தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள், அடுத்த தலைமுறையை சூனியமாக்காதீர்கள் என்று ஒரு பதில் கொடுக்க போகிறாங்க. அது தேர்தலில் தான் பிரதிபலிக்க போகுது. கூட்டணியை தமிழ்நாட்டில் எந்த கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. இது உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி, தமிழ்நாட்டை கடந்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. அந்த பகல் கனவு காண வேண்டாம். அப்படி பகல் கனவு காண்றவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தயாராக இருக்க கொடுத்துருவாங்க எல்லாம். இல்லைங்க, இந்த கூட்டணி யாரும் உடைக்க முடியாது, அசைக்க முடியாது. இது கொள்கை கூட்டணி, தமிழ்நாட்டை பாதுகாக்கும் கூட்டணி, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கின்ற கூட்டணி. அந்த சிந்தனையே காங்கிரஸுக்கு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலம், அவருடைய வாழ்வு, அவருடைய வளம், இதை சார்ந்த கூட்டணி இது. சென்னை மாநகராட்சிக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம். சென்னை மாநகராட்சிக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னை மாநகராட்சி, சென்னை காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம், நீர்வளத்துறை உள்ளிட்ட துறைகள் இடம்பெற்றுள்ளன. ஆணையத்தின் தலைவராக சென்னை மாநகராட்சி கமிஷனர் இருப்பார். உறுப்பினர்களாக சென்னை மாவட்ட கலெக்டர், சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர், மாநகராட்சி துணை கமிஷனர்கள், மாநகர சுகாதாரத்துறை அலுவலர், CMDA தலைமை செயல் அதிகாரி, நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி, 3 ஆசாமிகளை சிக்க வைத்த CCTV. திருட்டு கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் SBI வங்கியின் ஏடிஎம் உள்ளது. இங்கு நேற்று அதிகாலை 4 மணிக்கு 3 ஆசாமிகள் வந்தனர். ஒருவன் வெளியில் நின்று கொள்ள மற்ற இருவரும் உள்ளே சென்றனர். கள்ளச்சாவியை போட்டு ஏடிஎம் எந்திரத்தை திறக்க முயன்றனர். ஒரு டோர் திறந்தது. பணம் இருக்கும் கம்பார்ட்மெண்ட்டை திறக்க முயன்றனர், முடியவில்லை. அதற்குள் பணம் எடுக்க ஒரு நபர் வந்ததால் மூவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். ஆசாமிகள் ஏடிஎம்மில் செய்த தில்லுமுல்லு வேலையால் மும்பையில் உள்ள SBI தலைமை கட்டுப்பாட்டு அறையில் அலாரம் ஒலித்தது. உடனடியாக சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தரப்பட்டு திருவான்மியூர் போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் விரைந்து சென்று விசாரித்தனர். CCTV வீடியோவை கைப்பற்றினர். 3 ஆசாமிகளின் CCTV படங்களை வைத்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். திருவான்மியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வரும் நிறுவனங்களிடம் விசாரித்தனர். திருவான்மியூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கட்டுமான பணி நடக்கும் இடங்களிலும் விசாரித்தனர். ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க முயன்றவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங், பிரிட்ஜ்பான், ஸ்மித் யாதவ் என தெரிய வந்தது. செல்போன் டவரை வைத்து அவர்கள் திருவான்மியூரில் உள்ள தனியார் லாட்ஜில் தங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். விரைந்து சென்று 3 பேரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மூவரும் ஏடிஎம்மில் நூதனமான வழிகளில் பணம் திருடுவதில் கை தேர்ந்தவர்கள். SBI ஏடிஎம்மில் ஸ்கிம்மர் எனும் ரகசிய சாதனத்தை பொறித்துவிட்டு சென்றுள்ளனர். அதில் வாடிக்கையாளர்களின் பாஸ்வேர்டு உள்ளிட்ட வங்கி விவரங்கள் பதிவானதும் அதை பயன்படுத்தி பணத்தை திருட்டுத்தனமாக எடுக்க திட்டமிட்டுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மூவரும் வேறெங்கேயாவது ஏடிஎம்களில் கொள்ளையடித்தார்களா, வழிப்பறி போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விமானம் மீது லேசர் ஒளி அடிப்பு, மர்ம ஆசாமிகளால் பைலட் அதிர்ச்சி. ஏர்போர்ட்டில் பரபரப்பு, விமானி சாமர்த்தியம். துபாயில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று இரவு சென்னைக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது. விமானத்தில் 326 பயணிகள் இருந்தனர். சென்னை ஏர்போர்ட்டில் தரையிறக்க வசதியாக விமானம் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்தார் விமானி. விமானம் தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. அப்போது சென்னை பரங்கிமலை பகுதியில் இருந்து பச்சை நிறத்தில் சக்தி வாய்ந்த லேசர் ஒளி விமானத்தின் மீது தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டது. இதனால் சில வினாடிகள் விமானி நிலை குலைந்து போனார். ஆனாலும் அடுத்த சில வினாடிகளில் சுதாரித்துக் கொண்டு தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மீண்டும் உயரத்துக்கு கொண்டு சென்றார். விமானம் உயரத்துக்கு போகும் வரை தொடர்ச்சியாக 3 நிமிடங்களுக்கு லேசர் ஒளியை விமானத்தின் மீது ஆசாமிகள் அடித்துள்ளனர். விமானம் உயரத்துக்கு போனதும் லேசர் ஒளியை ஆசாமிகளால் தொடர்ந்து அடிக்க முடியவில்லை. உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு லேசர் லைட் வந்த திசை குறித்து விமானி தகவல் தெரிவித்தார்.
விமானத்தை தரையிறக்க விடாமல் யாரோ விஷமத்தனம் செய்கிறார்கள் என புகார் செய்தார். சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உள்ள ரேடார் சாதனங்கள் மூலம் அந்த லேசர் ஒளி எங்கிருந்து வருகிறது என அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அதற்குள் லேசர் ஒளி நின்றுவிட்டது. இதையடுத்து விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் விமானி பத்திரமாக தரையிறக்கினார். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றி சென்னை பரங்கிமலை, நந்தம்பாக்கம், கிண்டி போலீஸ் நிலையங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் லேசர் ஒளியை அடித்தது யார் என தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விமானங்கள் மீது லேசர் ஒளியை அடிப்பது இது முதல் முறையல்ல. 2 ஆண்டுகளுக்கு முன் தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்தன. இந்த பிரச்சினை அப்போது பெரும் தலைவலியாக உருவெடுத்ததால் விமான போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் நபர்கள் குறித்து ஏதாவது தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் அருகே உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தலாம் என இந்திய விமான நிலைய ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. விமான நிலைய போலீசாரும் அப்போது துரித கதியில் விசாரணை நடத்தி சென்னை பழவந்தாங்கல் மற்றும் பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த வடமாநில கட்டட தொழிலாளர்கள் 3 பேரை பிடித்து விசாரித்தனர். புதிதாக கட்டப்பட்டு வரும் உயரமான கட்டடத்தில் இருந்து அவர்கள் அடித்துள்ளது தெரிய வந்தது. விளையாட்டாக அடித்துவிட்டோம் என அவர்கள் மன்னிப்பு கேட்டனர். லேசர் லைட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். 2 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அதேபோன்ற ஒரு சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எச்சரித்து அனுப்பப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் எங்கிருக்கிறார்கள் என போலீசார் தோண்டி துருவ ஆரம்பித்திருக்கிறார்கள். விமான நிலையம் அருகே உள்ள பகுதிகளில் உயரமான கட்டடங்களில் விழாக்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், அங்கிருந்து விமானம் மீது லேசர் லைட்டை அடித்திருக்கலாம் என்பதால் நேற்று நடந்த விழாக்கள் பற்றியும் விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர்.